ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி தோசை இதுக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி சாம்பார் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து முதல்ல நான் வந்து பாசிப்பருப்பும் மசூர் பருப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதையும் எடுத்துருக்கிறேன். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒன்றுனாலும் சேர்த்துக்கலாம். ஒரே பருப்பு வச்சும் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இது வந்து வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 4 பல் பூண்டு, உப்பு 1 டீஸ்பூனு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம அப்படியே தான் வேக வைக்க போகிறோம், குக்கரில் விசில் விட போகிறது கிடையாது. அதனால் அப்படியே வேகட்டும். இப்போ வந்து தக்காளி ஒரு 1.5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. அதையும் சேர்த்து நல்லா பருப்பு வந்து பாருங்கள் இந்த மாதிரி வெந்து மலர்ந்து வரணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நல்லா அதிலே மசிக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு வானல் வச்சுக்கலாம். ஆயில் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு காரத்துக்கு வந்து ஒரு 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து தாளிச்சிட்டு அவ்வளோதாங்க. அந்த வேக வச்சோம் இல்லைங்களா அந்த பருப்பை வந்து இதில் சேர்த்துடணுங்க. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி